8 மாதங்களாக அத்தனை அவமதிப்புகளையும் தாங்கிக் கொண்டிருந்த பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற பெண் தலைவரின் உரிமைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. எங்கே உரிமைகள் பறிக்கப்பட்டதோ அதே இடத்தில் தேசிய கொடியை உயரே பறக்கவிட்டார் அவர். திருவள்ளூர் மாவட்டம் ஆத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பெயருக்குத்தான் தலைவராக இருந்துள்ளார் அமிர்தம். அவரது இருக்கையில் அமரக்கூடாது, அலுவலக சாவியை எடுக்கக்கூடாது, 100 நாள் வேலை உள்ளிட்ட பணிகளை பார்வையிடக்கூடாது, கணக்கு வழக்குகளை கேட்கக்கூடாது, சொல்லும் இடத்தில் கையெழுத்து மட்டுமே போட வேண்டும். இப்படிதான் ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தத்தை முன்னாள் தலைவர் ஹரிதாசுடன் சேர்ந்து துணைத் தலைவர் ரேவதியின் கணவர் விஜயகுமாரும் துணை செயலாளர் சசிகுமாரும் கொடுமைப்படுத்தி உள்ளனர். பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்ற காரணத்தால் தலைவரையே கொடியேற்ற அனுமதிக்காதது வன்மத்தின் உச்சம். பட்டியலின தலைவரின் உரிமை பறிக்கப்பட்டது மட்டுமின்றி ஆத்துப்பாக்கத்தில் பத்திரிகை சுதந்திரமும் கேள்விக்குள்ளான சம்பவமும் நடந்தது. செய்தி சேகரிக்க சென்ற நமது செய்தியாளர் எழில் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. பெரும் சர்ச்சையான இந்த விவகாரத்தில் பட்டியலின தலைவரின் உரிமைக்காகவும் பத்திரிகை சுதந்திரத்திற்காகவும் பல்வேறு அமைப்புகள் குரல் கொடுத்தன. நேரடியாக கண்காணித்து நடவடிக்கைகளை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி, காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் ஆகியோர் அமிர்தம் இழந்த உரிமைகளை மீட்டுக் கொடுத்தனர். அவர்கள் முன்னிலையிலேயே புதிதாக நிறுவப்பட்ட கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி தலைவருக்கான உரிமையை அமிர்தம் நிலைநாட்டினார். சந்தோஷமா இருக்குது. கலெக்டம்மா, எனக்கு எல்லாத்துக்கும் நீ பயப்படாதம்மா, நான் எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். நானே எல்லாமே உனக்கு மக்கள் அந்த டிவி எடுக்கிறவங்க, பேட்டி எடுக்கிறவங்க எல்லாமே உனக்கு துணையாக இருப்பாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, நீ எல்லாத்தையுமே நீ தம்மா பார்க்கணும். தலைவர் நீ தம்மா, இந்த ஊராட்சி தலைவர் இந்த எல்லாத்தையும் நீ தம்மா பார்க்கணும். ஒரு ரோடு இல்லையா கேளு, ஒரு தண்ணி இல்லையா கேட்கலாம். எல்லாத்துக்கும் உனக்கு உரிமை இருக்குதுமா, எல்லாத்துக்கும் கேட்டு வாங்கி மக்களுக்கு நல்லது பண்ணுமா. ஆட்சியர் மகேஸ்வரி முன்னிலையிலேயே ஊராட்சி மன்ற தலைவருக்கான இருக்கையில் அமிர்தம் அமர வைக்கப்பட்டார். பெயர் பொறிக்கப்படாமல் இருந்த அலுவலக கட்டடத்தில் தற்போது பொறிக்கப்பட்டு விட்டது ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தம் என்று. இது மட்டுமல்லாமல் இது போன்ற நிகழ்வு திருவள்ளூர் மாவட்டத்தில் வேறு எங்காவது இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யவும் நமது ஜோனல் டெப்டி பிடிஓஸ் என்று சொல்லக்கூடிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மூலமாக ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறேன். அதன் மூலமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பது தெரிய வந்தால் கண்டிப்பாக உடனடியாக இதை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்ட ரீதியாக இந்த செய்தியாளர் அந்த தாக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் ஒன்று வாங்கியதுல 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்ப இந்த பஞ்சாயத்து தலைவர் அவங்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்குறதுக்கும் பஞ்சாயத்து ஆபீஸ் பாதுகாப்பு வழங்குறதுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். தொடர்ந்து காவலர்கள் ரெகுலரா அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க. என்ன இஷ்யூனாலும் கேட்டு தெரிஞ்சு அவங்களோட பஞ்சாயத்து பிரசிடென்ட் டியூட்டி அவங்க டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு போலீஸ் வந்து அவங்க ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசுத் தலைவராக இருக்கும் நாட்டில்தான் பட்டியலின மக்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டியிருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது ஊராட்சி மன்ற தலைவரின் பிரச்சனை. எங்கோ ஒரு மூலையில் வெளியில் தெரியாமல் இருந்த இந்த ஒடுக்குமுறையை அம்பலப்படுத்தியதோடு 5 நாட்களில் தீர்வும் பெற்று தந்ததில் புதிய தலைமுறையின் பங்கு அளப்பரியது. குரலற்றவர்களின் குரலாய் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை. புதிய தலைமுறைக்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் எழில் மற்றும் முருகேசனுடன் பிரியா.